பொறுமைனா என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ரொம்ப சாதுவாக இருப்பது, ரொம்ப அமைதியா இருப்பது தான் பொறுமையா இருக்கான் அப்படி சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா பொறுமைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அதுல வெற்றி கிடைக்கல. ஓகே, மறுபடியும் முயற்சி செய்றீங்க, திருப்பியும் தோக்குறீங்க, ஆனாலும் முயற்சி செய்றீங்க, திருப்பி தோக்குறீங்க, ஆனாலும் முயற்சி செய்றீங்க, பெரும் தோல்வி அடைகிறது, ஆனாலும் மறுபடியும் முயற்சி செய்றீங்களா, அதுதான் பொறுமை. பொறுமைக்கு இன்னொரு பதம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. கிராஜுவலா, இன்வேரியபிளா, ஒரே தன்மையோடு, ஒரே சிந்தையோடு கூட இதை நான் செய்து முடிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து அதை தொடர்ச்சியா செய்வதுதான் பொறுமை. பொறுமையோடு கூட காத்திருந்து பெற்றுக்கொண்டார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ளாய் கிரியை செய்வான்னு சொல்லி தொடர்ச்சியாக அதே தன்மையோடு கூட அவர் மாறாதவர் சொல்லி நமக்கு தெரியும். அதே போல நமக்கு கொடுத்த இந்த ஓட்டத்துல மாறாமல் தொடர்ச்சியாக ஓடுவோம், வெற்றியை பெறுவோம், பொறுமையோடு கூட சுதந்திரிப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டெய்லி உங்களுக்கு வேணும்னா இப்ப பார்க்க நம்மள மெசேஜ் அனுப்புங்க, தினமும் உங்களுக்கு வந்து சேரும். காட் பிளஸ் யூ.